தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நகமும் சதையும் போல் அப்படின்னு. நான் இன்னொரு வழியாக சொல்கிறேன். ஹோட்டலுக்கு போனோன்னு வச்சிங்களேன், இலையும் சாப்பாடும் போலன்னு ஒன்று இருக்குது. போனீங்கன்னா நல்ல வாழை இலையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வச்சு பரிமாறி பில்லு போடுற வரைக்கும் தான் அந்த இலைக்கு வேல்யூ. பில்லு போட்டவுடனே இலை எங்கே போச்சுன்னு தெரியாது. அந்த மாதிரி நகமும் சதையும் போல் இந்த இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ட்ரம்ப்பும் மோடியும் இன்றைக்கி இலையும் சாப்பாடு மாதிரி ஆயிட்டாங்க. நாம் இதை நகைச்சுவையாக பேசுவதை விட, மோடியை பற்றி விமர்சனம் செய்வதை விட, 143 கோடி மக்கள் வசித்து கொண்டிருக்கின்ற இந்தியா என்கின்ற உலகத்தினுடைய இரண்டாவது மிகப்பெரிய குடியரசு ஜனநாயக நாடு என்பதற்கு, ஒரு இந்தியன் என்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற மரியாதை என்ன, நம்முடைய சுயமரியாதை என்ன? இந்த சுயமரியாதையை கிட்டத்தட்ட 30-35 கோடி மக்களை மட்டுமே வைத்துக்கொண்டு பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் உலகத்தினுடைய தலைவனாக, உலக நாடுகளுடைய தலைவனாக தன்னை நடத்தி கொண்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள், அந்த அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் என்பது குறிப்பாக ட்ரம்ப் குடியரசுத் தலைவராக பதவியேற்றதற்கு பின்னால் ஏற்பட்ட மாற்றங்கள். அந்த மாற்றங்களுடைய அடிப்படையில் இந்தியா சாதித்தது என்ன, போதித்தது என்ன, இப்பொழுது பாதிக்கப்பட்டிருப்பது என்ன, இதுதான் நம்ம பேசணும், நேர்மையாக பேசணும்னு கேட்டிங்கன்னா. இப்போ ட்ரம்ப் என்பவர் அந்த நாட்டில் மகா என்று ஒரு இயக்கமாக மாறினார்னு தேர்தல் வரும்போது நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசினேன். நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்று இருக்கின்ற ஒரு இயக்கத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவில் இருக்கின்ற குடிமக்களுக்குத்தான் முதல் மரியாதை கொடுக்க வேண்டும், மண்ணின் மைந்தர்களுக்குத்தான் எல்லாவற்றிலும் முன்னுரிமை அப்படின்னு பேசிட்டு, சட்டவிரோதமாக குடியேறுவர்களை வெளியேற்றுவதுதான் எனது கொள்கை என்றதனுடைய அடிப்படையில் நம்மூருக்காரன் ஒரு 100-150 பேர் செயினை போட்டு கொண்டு இறக்கி விட்டு போனாங்க சண்டிகாரில். சட்டவிரோதமாக குடியேறியவர்கள். அன்னைக்கு வாய்மூடி மௌனியாக இந்தியா இருந்ததற்கு பலன்